கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி மார்க்கு சுவிசேஷ புக்கை தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி மார்க் 2வது அதிகாரமும் 3வது அதிகாரத்தையும் நம்ம தியானிக்கலாம். அதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை நம்ம தியானிக்கும் பொழுதே நமக்கு எத்தனையோ நோய்கள் வரலாம். டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பீங்கன்னா, நமக்கும் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை தந்து நம்மளை நடத்துறதுக்கு வல்லம் உள்ளவருங்கிறத இந்த இடத்துல மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதிக்கிறார் ஆண்டவர். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் பெரியவராக இருக்கார். நமக்கு செய்ய நல்லவராக இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதே காரியங்களை செய்கிறார். அந்த நாட்களில் செஞ்ச அதே அற்புதத்தை அவங்க அப்போஸ்தலர் காலத்தில் செஞ்சார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் செய்கிறார். அது என்றைக்கும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் அவருடைய அன்பு மாறாதது. அந்த அன்பில் நம்ம இன்றைக்கு நிலைக்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் நம்ம கற்றுத் தருவார். அதன்படி நடக்கவும் உதவி செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிற சுவாமி, இந்த நாட்களே ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன கற்றுத்தர இருக்கிறதோ அதை கற்றுத்தந்து எங்களை அதில் நடந்து செல்லத்தக்கதான கிருபையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எந்த நோயிலே வேதனையோடு இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே நீங்கள் காரியங்களை செய்கிறவர் என்பதை உண்மையை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுது தான் நாங்கள் ஆண்டவரே அதில் நாங்கள் விசுவாசத்தை வைத்து நிலைத்து நிற்போம். அந்த நிலைத்து நிற்கத்தக்கதான ஆவியானவரை எங்களுக்கு ஊற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரை மாத்திரம்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர் என்று முழுவதுமாய் பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாய் நீங்கள் நடத்துங்க சுவாமி. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டுடைய வசனத்துக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட இந்த நாட்களிலே அபிஷேகித்து நடக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நடத்தி செல்லுங்க. ஆவியானவர் எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்வதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. துதிக்கிற ஆண்டவரை நீங்கள் எங்களோடு பேசுங்க. அதன்படி நடக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. துதிக்கிற மாய்மெல்லாம் நமக்கு செலுத்து ஏசுரஜன் நாம் தெரிஞ்சவங்கனால பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு நமக்கு அனுசரிப்போம். தேவனுடைய அன்பை பற்றிய ஒரு பாடல். அவருடைய அன்பு எவ்வளவு அளவில்லாத அன்புங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம பாடுவோம். நீங்களும் கூட செஞ்சு பாடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு. பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு.
என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தொட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. இன்றைக்கி மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 1லேருந்து நீங்கள் 12 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். திமிர்வாதக்காரன் மற்ற இந்த ஒரு சுகத்தை நம்ம பார்க்கும். அவர் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நோயினால் நம்ம நோய் தீர்க்கக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆண்டவர் வைத்தியரால் சுகப்படுத்த முடியாத காரியங்களெல்லாம் ஆண்டவர் நமக்கு சுகப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே 2வது அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல பாருங்கள், ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம யோபுவை படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை என்ன செஞ்சாங்க, அவனை தப்பு பண்ண நீ என்னமோ தண்டனை அப்படின்னு சொல்லி அவனை மனசை புண்படுத்தினாங்க. ஆனால் இந்த திமிர்வாதக்காரன் இப்படி அவங்க சொந்தங்களோ மற்ற குடும்பங்கள்லேருந்து யார் வந்தாங்கன்ட்டு தெரியல. அதை பற்றி எதுவுமே வேறும் சொல்லலைனாலும் இங்கே 4 ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ரொம்ப படுத்த படுக்கலையாக கிடக்கிறவன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் அதாவது நம்ம மற்றவங்க மத்தியில் நாம் ஏதோ ஒரு குறைவாக இருந்தோம்னா உடனே நம்மளை மதிக்க மாட்டான், எவனுமே மதிக்க மாட்டான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு துஷ்டமாக, அதாவது நம்ம ஏதோ தீட்டுப்பட்டவங்க மாதிரி நம்மளை அப்படியே தள்ளி விலகி போகிறது நம்ம பார்ப்போம். நம்ம சொந்தங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாலும் சரி, அது நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதனால் அந்த இடத்த நாங்கள் போகலை. ஆனால் அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் இவன் பாருங்கள், இந்த ஒரு மனுஷன் படுத்த படுக்கலையாக இருக்கிறவனை 4 பேர் திமிர்வாதக்காரனாக்கி எதுவுமே கை கால் வராமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் திமிர்வாதக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படி படுத்த படுக்கலையாக கிடக்கிற ஒரு மனுஷனை எப்படியாவது ஆண்டவரை அவங்க எப்படியா அறிஞ்சிக்கிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லணும், ஆண்டவரை கொண்டு போகணும், இவனை எப்படியா சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட அவங்க முயற்சி பண்ணி அவங்க கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் உள்ளே போக முடியல, நிறைய கூட்டம், எப்பவுமே ஆண்டவர் சுற்றி நிறைய கூட்டம். ஆனால் இவர் ஒரு வீட்டில் இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவன் இருக்கும் பொழுது உள்ளே போகும்பொழுது இவனை தூக்கிட்டு போனோம்னாக்கி நம்ம இப்போ ஒரு ஊழியக்காரங்கள்கிட்டே போகிறோம்னு வைங்க, பெரிய கூட்டம் இருக்கும்போது நம்ம ஒரு இப்படி அவன் தூக்கி போட்டு 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகும், நமக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்குன்னா உள்ளே விட மாட்டாங்க.
உள்ளே விடலைனாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, எப்படியாவது இவனை சுகப்படுத்தணுங்க. நம்ம ஒரு ஊழியம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுதோ மற்ற காரியங்கள்லாம் செய்யும்பொழுது இந்த காரியங்களை நம்ம தியானிக்கணும். ஏன்னா எப்படியாவது அவங்களை சுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால எப்படியாவது ஆண்டுகிட்ட கொண்டு போகணும்னு நிறைய தடைகள் இருக்கும். இந்த உள்ளே விட மாட்டாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்களால என்னமே செய்ய முடியாத பொழுது கூட ஒரு பின்னாடி படியில் ஏறி போய் அவங்க நம்ம விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், வேதத்தில் இந்த மாதிரி இல்லைனாலும் அவங்க மேலே போய் இந்த கூரை, அதாவது ஒன்று ஓலை கூரையாக இருக்கணும், இல்லை ஓலை கூரைலாம் அந்த நாட்களில் இருந்திருக்காது கண்டிப்பாக. இவங்க இந்த அந்த ஓட்டுனால தான் இருந்திருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அந்த ஓட்டை இன்னும் பிரிக்காங்க. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கி ஓடு போட்டிருக்கும்போது அதில் நிறைய இந்த கட்டைகள்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த கட்டைகளை பிரித்து எல்லாம் பண்ணனாக்கி எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். ஓலைன்னா கூட அப்படியே பிரிச்சுட்டு ஓலையும் நீங்கள் கீழே கட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுவும் அப்படி தான். அதெல்லாம் பிரித்து எடுத்து அதெல்லாம் ஏதோ கட் பண்ணணும்னா கட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கான். பண்ணி அந்த அந்த 4 பேர் தூக்கி அந்த இதில் படுத்துருக்கான் பார்த்தீங்களா. ஒரு மனுஷனை உள்ளே இறங்கணுனாக்கி எவ்வளோ பெருசு அவங்க அதை திறப்பு பண்ணணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணி அந்த இடத்துல நம்ம ஊழியம் பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானதுங்க. அவங்க அதை உள்ளே கொண்டு போய் விட்டு அவனை உள்ளே இறக்குறாங்க. இறக்குன உடனே அவர் மேலேருந்து பார்க்காரு, என்னடா மேலேருந்து விடுதானே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, அவனுக்கு சுகம் கொடுக்குறாருன்னு நம்ம பார்ப்போம். இந்த 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உடனே அவங்க இறக்கி விட்ட உடனே என்ன செய்கிறாருன்னா, எப்படி இந்த இடத்துல ஏன் இப்படி கொண்டு இப்படி விடுதாங்க, இவங்க கஷ்டப்பட்டு கொண்டு விடுதானே அப்படின்னு சொல்லி அந்த 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கூட்டமாக இருந்ததுனால அந்த திமிராக்காரனை சுமந்து கொண்டு வந்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி சேரக்கூடாமல் அவர் இந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிராக்காரனை கிடந்திருக்க படுக்கையை இறக்கினார். கீழே ஆண்டவருக்கு நேர அந்த ஸ்ட்ரைட்டாக இறக்குறாங்கன்னு பார்க்கும். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிராக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த பார்த்தீங்கன்னாக்கி உங்கள் பாவத்தினால அந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கண்டுக்கிட்டார். இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாவத்தினால நோய் வர்றது இருக்கலாம், நமக்கு சரீரத்தில் சாப்பாட்டுனால நோய் வரலாம். அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இந்த பாவத்தினால தான் இவனுக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு அவர் கண்டவுடனே பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. இவன் என்ன அந்த மாதிரி தேவ தூஷணம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறது, தேவ தூஷணம் சொல்லுகிறானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவருடைய ஆவியானவர்னால தான் அந்த காரியத்தை அவர் சொல்கிறார். ஆவியானவர் இருக்கும் பொழுது தான் அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ஆவியானவர் உங்களுக்கு வேணும். ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுதோ மற்ற காரியங்கள் இந்த தவறுகள் வராமல் ஆண்டவர் எப்படி உன்னுடைய பாவங்கள் உனக்கு பண்ணி அவன் பாவத்தினால வந்த நோய், அதனால் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனாலே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னாக்கி வேத பாறைகள் பூரா இருந்து என்ன செய்கிறாங்கன்னா இவர் தேவதூசணம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்வதோ எழுந்து உன்னை படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்கிறது எது எளிதாக இருக்கும்? படுக்கை எடுத்துக்கிட்டு நடான்னு சொல்லி சொல்கிறது எளிதாக நம்ம சொல்லலாம். ஆனால் சொன்னோம்னாக்கி அவன் எந்திரிக்க முடியாமல் கிடக்கான். ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மாத்திரம்தான் இவன் எழுந்திரிக்கவே முடியும். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படணும், இவன் எழுந்திரிக்கணும். ரெண்டுமே என்ன செய்யணும்? ஆண்டவர் செய்யணும். அப்போ ஆண்டவருக்கு அந்த வல்லமை இருந்தால் தான் செய்ய முடியுங்கிறத சொல்லும் பொழுது கூட இவனுக்கு அந்த அறிவே இல்லாதபடி அவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே பாவங்களை மன்னிக்கப்பட்ட மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ அந்த அதிகாரமான வசனத்தை என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரட்சிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் வேத பாருங்கள் எல்லாம் படித்தவன், எல்லாம் படித்து நல்ல சட்டத்திட்டங்களை தெரிஞ்சவன், ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு அவன் பேசாமல் இருக்கான். அந்த நேரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, அவனை எழுந்து நீ படுக்கை எடுத்துகிட்டு உன் படுக்கை எடுத்துகிட்டு நீயே போ. அந்த 4 பேரை தூக்கலை, நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. உன் வீட்டுக்கு போங்கிறாரு. வீட்டுக்கு அவன் எந்திரிச்சு போனான். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ படுக்கையை எடுத்துக்கிட்டு போன்னு சொல்கிறது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. யாருமே படுத்த படுக்கையிலே கிடந்து இந்த திமிர்வாதக்காரன், அதாவது உடம்பு நல்லாமல் படுத்துருக்காங்கன்னு வைங்க, கை கால் வராமல் படுத்துருக்காங்களோ எந்திரிச்சு போன்னு சொல்லி சொல்லுறது அது நடக்கவே நடக்காது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாவத்தை மன்னித்து ஆண்டவர் அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து தான் அவனை எழுந்திரிக்க சொல்கிறாருங்கிறத நம்ம உள்ள கருத்துக்களை தெரியாதபடி இவன் சொல்லும் பொழுது அவங்க பேசாமல் இருக்கான். அப்போ அவனை சுகமாக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த காரியத்தை நீங்கள் திமிர்வாதக்காரனுடைய காரியத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த 4 பேர் கட்டி தூக்கிட்டு வந்தது,
அவங்க மக்கள் கூட்டமாக இருந்ததில்ல போனது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள அந்த வழிநடத்த போகும்பொழுது நிறைய காரியங்கள் இந்த இந்த இதில் அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். நிறையா மற்றவங்களை நம்ம ஆண்டவருக்குள்ளே நடத்தும்போது இந்த மாதிரி சில இது காரியங்கள்லாம் இந்த மாதிரி வரும். ஆனாலும் விசுவாசத்தோட இந்த 4 பேர் எப்படி அவனை சுகப்படுத்தினாங்களோ அதுபோல் நாமளும் வந்து மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது நம்ம சொல்லி அந்த இடத்துல நம்ம சுகத்தை அவங்க சுகம் பெறலாம், இல்லாட்டா அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்படியாவது அந்த காரியத்தில் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த நம்ம விசுவாசம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அந்த விசுவாசம் தான் அவங்கள வந்து விடுதலை செய்யுங்கிறத அந்த 4 பேர் விசுவாசம் தான் அவங்கள எழுப்பி விட்டுது அவனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால இந்த நோய்க்கு வந்து என்ன காரணம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பாவத்தை மன்னித்து அவனை விடுதலை செய்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் அந்த வார்த்தையே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது என்னென்னா பாவத்திலேருந்து மன்னிக்கப்பட்டு நம்ம விடுதலை பெறலாம். அப்போ பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் தான். நமக்கு ஏதோ நோய் வந்துடுது, நமக்கு என்னன்னு தெரியலை அப்படின்னம்னா ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது ஆண்டவர் அதுக்கு நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அதனால் திமிர்வாதம்ங்கிறது வந்து ஒரு பெரிய, அதாவது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லணுன்னாக்கி எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் ஆண்டவர் வந்ததும் நோக்கமும் ஆண்டவர் நம்மளை படைச்சது நோக்கமும் ஊனமாகவோ அந்த நோயில் வாழ்ந்ததோ அவருடைய சித்தமே கிடையாது. நம்முடைய பாவ சாபத்தினால சில நோய்கள் வரலாம், அதெல்லாம் அழிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அதனால் அவர் அழித்து நம்மளை அதை நடத்துறதுக்கு தான் அவர் போதகம் பண்ணார், ஊழியம் பண்ணதுக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த விளக்கங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது அதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு வந்ததே வந்து நம்மளை ரட்சிக்க, நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிக்க. அதனால் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அவன் சுகம் பெற்றான். ஒருவேளை பாவத்தினால நமக்கு நோய் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னிச்சு இந்த நோய்களை சுகமாக்கும்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் இந்த விடுதலையை இந்த மனுஷனை எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னார்ல, அது மாதிரி நமக்கும் விடுதலை தர வல்லமுள்ளவராக இருக்கிறது. அதனால் அதை தியானித்து நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் பெரிய காரியமே செய்வார். அடுத்தது வந்துன்னா சூமின கை உள்ள ஒரு மனுஷன் ஆலயத்தில் அவர் வந்து இருக்கார். எப்பவுமே ஆலயத்தில் இல்லாட்டா ஜெபிக்கும்போது வனாந்தரம் அதுதான். அப்புறம் வனாந்தரத்தில் போய் நிறைய மக்கள் வருவாங்க, அந்த இடத்துல அவர் இருந்து பிரசங்கம் பண்ணுறது அந்த மாதிரி போதகம் பண்ணுறது தான் அவர் வந்து வேலையே அந்த வேலை தான் செஞ்சார். எப்பவும் பிதாவோடு தான் இருந்தார், வார்த்தை அதெல்லாம் அவரோட கூட இருந்ததுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த 3வது அதிகாரத்தில் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மனுஷன் ஓய்வு நாளில் இந்த ஜெப ஆலயத்தில் ஓய்வு நாள் இருந்தது. ஓய்வு நாளில் அவன் வந்து என்ன செய்தான் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓய்வு நாளில் ஒரு நாள் போயிருக்கான். அப்பொழுது சூமின கையுடைய மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடுவே நில்லுன்னு சொல்லி அவர் சொல்கிறது அந்த 3வது வசனத்தில் நம்ம பார்க்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன நினைக்காங்கன்னா இவங்க ஜெபாலயத்தில் இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க, இவர் வந்து இன்னைக்கு சோகமாக்குவாரா, இவன் வந்திருக்கானே இவரும் வராத சோகமாக்குவானா அப்படிங்கக்கூடிய ஒரு தந்திரமான ஒரு புத்தியோடு தான் இருக்கானுவா. ஆனால் வந்து ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 4வது வசனத்தில் அவர்களை பார்த்து, ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதுக்கு அவர்கள் பேசாமல் இருந்தார். எது நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா இல்லாட்டா அவனை சுகப்படுத்தணுமா, இதெல்லாம் ஓய்வு நாளில் நம்ம வந்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருக்கிறவராக இருக்கார். எப்பவும் ஓய்வு நாளில் நமக்கு ஓய்வு நாளிலே இருக்கார், மற்ற நாள்லேயும் நம்மளோட கூட இருக்கார்ல. அதனால் ஓய்வு நாளில் உண்மை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் தீமை செய்யலாமா நன்மை செய்ய அதெல்லாம் கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் வந்து அவன் சொல்லவே முடியலை. ஏன்னா ஆண்டவர் கேள்வி கேட்கும்பொழுது இந்த யோபு புஸ்தகத்திலலாம் பார்த்திங்கன்னா அவர் கேள்வி கேட்கணும் வாயை பொத்திக்கணும்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி ஆண்டோடைய கேள்வி கேட்கும்பொழுதோ நாம் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான ஞானமும் இருக்கவே இருக்காது. அந்த ஞானத்தோடு அவர் சொல்லும் பொழுது இவனை பூரா நல்லா படித்தவனு தான். ஆனால் வந்து என்ன செய்யணுங்க ஒருத்தன் வந்து அதுக்கு மறுபேச்சு வந்து அவன் பேசவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பலம் இருந்ததுன்னு நம்ம இதில் தியானிக்கலாம். அவர் வந்து பார்த்து உடனே சொல்கிறாரு, அவருடைய இதயத்தை விசனப்பட்டு அவனுடைய என்ன இதயத்தில் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து நல்லா அறிஞ்சிக்கிட்டு சொல்கிறாரு, இந்த கையை நீட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த 5வது வசனத்தில் சொல்கிறாரு. அந்த மனுஷனை கூப்பிட்டு இவன் பேசாமல் இருக்கும்போது கூப்பிடுதாரு, பார்த்து இந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டுன்னு சொல்றாரு. நீட்டின உடனே அது மறு கையை போல் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம வந்து வேத வசனத்தில் நம்ம போட்டிருக்கு. விளக்கங்களில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சூமின கையுடைய மனுஷன் வந்து அந்த மனுஷனை எழுந்து முன்னாடி வான்னு சொல்லி முதல்ல கூப்பிடும்போது அவன் வந்து மக்கள் என்ன நடக்குமோன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஆண்டவர் வந்து இப்படி கூப்பிடுதார என்ன செய்வார் அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்துட்டு என்ன செய்வார்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் வந்து என்ன செய்தார், இந்த பரிசேயன்லாம் பார்த்து என்ன வருது ஓய்வு நாள் இப்படி செய்கிற போகிறாரா, விடுதலை செய்ய போகிறாரா இவனை அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே
அவன் அவன்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவன் பதில் சொல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த மனுஷனை கையை நீட்டு சொல்றாரு. அவன் வந்து அவருக்கு முன்பாக நிற்க சொன்னார்ல, முதல்ல வந்து நிற்க சொல்றாரு. அடுத்து வந்து கையை நீட்ட சொல்றாரு. நீட்டும் போது சுகப்படுத்தான்னு சொல்லி பார்க்கும். ஆனால் வந்து நீட்டும் பொழுது இந்த கை வந்து சூம்பின கைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கை சூம்பு இருக்கும் பொழுது மற்ற கை வந்து நல்லா இருக்கும்பொழுது இந்த கை வந்து இந்த விரல் அது எதுவுமே இல்லாதபடி சூம்பி போய் இருக்குது. அப்படி சூப்பி போய் இருக்கிற கையில் வந்து என்ன நடந்தாங்க, ஆண்டவர் நீட்ட சொன்ன உடனே அந்த இடத்துல சதை அதெல்லாம் வந்து வளர்ந்து அந்த கை அந்த விரல் எல்லாமே வந்து அந்த சதை வளர்ந்து அது சாதாரண இந்த மறு கையை போல் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கங்களில் பார்க்கலாம். அப்போ மறு கையை போல் ஆகுறதே வந்து என்னது, சரீர குறைவை வந்து ஆண்டவர் என்ன சரி செய்ததுக்கு அவர் அந்த சதையை திருப்பி இப்போ நம்ம நிறைய ஊழியக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா வந்து முடியாத காரியம் இன்னும் இவ்வளோதான் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்கள ஹார்ட் ப்ராப்ளத்தில், போலியோ நோயிலேருந்து மற்ற எத்தனையோ பெரிய பெரிய நோய்கள்லேருந்து சுகமாக்கி ஆண்டவர் அவங்களுக்குன்னு பயன்படுத்துகிறார்கள். அதுபோல் இன்றைக்கும் ஆண்டவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லாவற்றையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தம் தர திமிர்வாதக்காரனை பாவத்தை மன்னின்னு சொல்லி அவனை படுத்த படுக்கலையாக கடந்து அப்படியே சுருண்டு போய் கிடப்பான். நீங்கள் திமிர்வாதக்காரன் இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனை எழுந்து நடந்து போனால் அவன் படுக்க எடுத்துகிட்டு அவனை போயிட்டான், 4 பேரை தேடவே செய்யல. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த சுகத்தை கொடுத்தாரு. இங்கே என்னன்னா சதை வளருதுன்னு சொல்லி பார்ப்போம். சதையே வளர்ந்து அவனுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். அந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு நிறைய கற்றுத்தருகிறவராக இருக்கார். அதனால் இந்த வசனங்கள்லாம் தியானிங்க. ஒரு சுகம் கிடைக்கணும், நம்ம சுகம் இல்லாமல் இருக்கோம்னாக்கி ஆண்டவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை நமக்கு தந்து நம்மளை வழிநடத்த இந்த நாட்களில் வல்லமை உள்ளவர், நம்மளை ரட்சிக்க, நம்மளை விடுதலை செய்ய, நம்ம நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்துட்டான்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நம்ம செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். 3வது ஒரு காரியத்தை நம்ம படிச்சுட்டு 3வது அதிகாரத்தில் 22லேருந்து 28, 30 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 22லேருந்து 30 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஒரு காரியத்தை நீங்கள் வேத பாரர்கள் குற்றம் சாட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அவன் வந்து சொல்கிறான், பிசாசு இந்த பெயர் செபுல்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் தான் நீங்கள் விரட்டுறது ஏறு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இந்த வேத பாரர்கள் சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது நீங்கள் அந்த 22ல் 3வது அதிகாரத்தில் மார்க்கு 3வது அதிகாரத்தில் 22லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியங்களை நீங்கள் படித்து நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கற்று தருவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அந்த அர்த்தம் வந்து யூதர்கள் பயன்படுத்தின அந்த அந்நிய தேவர்களை பற்றி தான் அந்த ஆண்டவரை பற்றி சொல்கிறான். இந்த பிசாசு துரத்தை பிசாசை வச்சு பிசாசு அப்போ நிறைய ஆண்டவர் சொல்லுவார். அதுக்கு பதில் கொடுக்குறத நீங்கள் பார்க்கலாம், அதை நீங்கள் வாசிங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து பாகால் செபுன்னு சொல்லி சேபு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இருந்திருக்கான். அப்புறம் எக்ரோன்னு சொல்லி இந்த தெய்வங்கள்லாம் வந்து அவங்க அந்த விக்கிரகங்களை வச்சு அந்த நாட்களில் யூதர்களாக இருந்தாலும் அந்த யூதர்கள் பயன்படுத்திய அந்நிய தேவர்கள்னு பேர். அந்த பெயர்களை வச்சு ஆண்டவர் வந்து சொல்கிறான். இந்த சாத்தானையும் குறிக்குது, அவன் பிசாசுக்கு தலைவனையும் குறிக்குது இந்த பேருக்கு. அதை வந்து ஆண்டவர் மேலே குற்றச்சாட்டி நீ இது மூலமாக தான் நீ பிசாசு துரத்துத, நீ இந்த மாதிரி காரியங்கள் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காரியங்களை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து சொல்கிற காரியங்கள் நீங்கள் வந்து பரிசுத்தாவின்னா நிறைந்தவராக கர்த்தரை அசுத்தாவின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம போகும்பொழுது இவங்க என்ன பெரிய இதா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு மட்டம் தட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்னாக்கி நமக்கு சில காரியங்கள் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்டவரே சொன்னால் பிசாசு பிடிச்சோன்னு சொல்லி அப்போ நம்மளே சொல்லுவோம். அதனால் நீங்கள் அதை வந்து மேலே நீங்கள் வந்து எதையுமே வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து மெயினில் போட்டு நம்ம இது எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் வந்து என்ன ஆண்டவர் வந்து அப்படி சொன்னால் பாருங்கள். அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாருக்கு விரோதமாக சொல்கிற தூஷணங்கள் மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொன்னோம்னா அவனுக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவன் ஆக்கினை தீர்க்கப்படுவான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். நீங்கள் மத்தேயு 12:32 லூக்கா 12:10 2லையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனத்தை நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் விளக்கங்களை சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மனுஷகுமாருக்கு விரோதமாக தூஷணத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தூஷணத்தை சொல்லானா அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து விளக்கம் கொடுக்குறத நம்ம பார்க்கோம். மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினா அவன் வந்து ஆண்டவர் என்னத்துக்கு வந்தார், மனம் திரும்பி அவர் வந்து என்ன செஞ்சார், மனம்
மனம் திரும்பி வர்றவனை ஒவ்வொருத்தரையும் வந்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அவனை நடத்தது தான் அவர் வந்தாருன்னு சொல்லி பார்க்கும். அதை வந்து ஆண்டவர் நமக்கு விளக்கங்களில் படிச்சிங்கன்னா நிறைய நீங்கள் படிக்கலாம். அந்த வசனத்தையும் படிச்சுட்டு நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். மனுஷகுமாருக்கு விரோதமாக பேசினவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு விரோதமாக பேசலாம். ஆண்டவரே எத்தனை பேர் தூசிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. அந்த மாதிரி பாருங்கள், பைபிளை கிழிச்சு போட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரை பற்றி என்னடா பாட்டு படிச்சுட்டு இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஆண்டவருடைய பேரை சொல்லி நம்மளை வந்து நிறையா அப்படி தூசண வார்த்தைகள் பேசுகிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வரும்பொழுது, ஆண்டவரே நான் மன்னிச்சிடும், நான் என்னை வந்து நான் மனம் திரும்பி வரேன், நான் உங்களை சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் வந்து ரட்சிப்பை கொடுத்து அவங்கள விடுதலை கொடுக்குறவராக இருக்காருன்னு சொல்லி பார்க்கும். அதனால் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி வரவனா அவர் மன்னிச்சிடுறாரு. அதனால் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக செஞ்சேன்னா அது வந்து மன்னிக்கப்படும். எனக்கு விரோதமாக நீ பேசுறது மன்னிக்கப்பட்டுரும். ஆனால் என்னை வந்து என்ன சொல்கிற, பெயர் சபுல் மூலமாக தான் நீ பிசாசு மூலமாக என்னை விரட்டுதுன்னு சொல்லி சொல்கிறல்ல, நான் பரிசுத்தாவின் மூலமாக தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கணும்ல. அதுக்கு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் தான் நான் வந்து ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்பட்ட தூஷணம் மன்னிக்கப்படாமாகும், அது பாவமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏன் பாவமாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கி, நீங்கள் அதுக்கு விளக்கங்கள் நான் சொன்னோம்னாக்கி, அதுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கி அவர் யாவற்றையும் செய்த அந்த காரியங்கள் எல்லாமே இயேசு வந்து பரிசுத்த ஆவியானவரால் தான் அவர் செய்த காரணத்தால் நான் வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருக்கிறதுனால தான் நான் என்று சொந்த விருப்பத்தின்படி எதுவுமே செய்யலைன்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பிதா கொடுத்ததுனால தான் இந்த அற்புதங்களை, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, அதிசயங்களை நான் செய்கிறேன். அதனால் என்னை வந்து நீ பிசாசுனால நீ துரத்துறன்னு சொல்லி சொன்னதுனால உனக்கு பாவம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீ தூசணும்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமைக்கு எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இதை செய்யறதுக்கு எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தில் நான் செய்கிறேனே இல்லையா, என்னுடைய சொந்த மனுஷ ரூபத்தில் வந்து நான் அதனால செய்யலை, அந்த அதிகாரத்தினால செய்கிறேங்கிற ஒரே காரணத்தினால அதுக்கு விரோதமாக நீ செஞ்சேன்னா அது பாவமாகும். அது பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட தேவ தூஷணமே. அது அந்த தேவ தூஷணத்துக்கு தேவனுடைய தூய ஆவியானவர் வந்து நீ பிசாசுன்னு சொன்னதுனால இந்த பாவத்துக்கு இந்த காலத்துலையும் சரி வருகிற நாட்கள்லையும் நியாய தீர்ப்பு நாட்கள்லையும் நீ வந்து என்ன செய்வ, உனக்கு மன்னிக்கப்படாது. எந்த காலத்திலும் நீ வந்து என்ன செய்ய, தூசணம் ஆண்டவர் ஆவியானவருக்கு விரோதமாக தூசணம் சொன்னதுனால உனக்கு மன்னிக்கப்படாது. நீ இன்மையிலும் மறுமையிலும் சொன்னோம்னாக்கி இங்கே இருக்கும் பொழுதும் சரி மரணத்துக்கு முன்னாடியும் சரி உனக்கு பாவம் உன்னுடைய எதுவுமே மன்னிக்கப்படாது. நீ மனம் திரும்பி வரவே இல்லை. அப்போ நீ உன்னை வந்து எரிஞ்சுவாங்க, அங்கே அவன் பிசாசு எங்கே வச்சுருக்கானோ அங்கே தான் நீ போகணும் அப்படிங்கிறத சொல்லுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கும்போது ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவன் வந்து அந்த ஆண்டவர் வந்து மனம் திரும்பி வந்துட்டான், நான் அவனை வழி நடத்துவேன், இவனுக்கு விரோதமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மறுமைக்கும் இன்மைக்கும் சொன்னோம்னா ஆவியானவருக்கு விரோதமாக சொன்னது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் மறித்தாலும் அவன் பின்பாக மன்னிக்கப்படவே முடியாது. உயிரோடு இருக்கும்போது அவன் மனம் திரும்பாமல் அவன் செத்துட்டான்னா, அவன் செத்த பிறகு அவனுக்கு வந்து திருப்பி வந்து அவன் வந்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. உயிரோடு இருக்கும்போது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நம்ம மன்னிப்பை பெற்றுக்கணும், ரட்சிப்பை பெற்றுக்கணும். அதுக்கு விரோதமாக பேசும்பொழுது நீ இன்மைக்கும் மறுமைக்கும் இல்லாதவன். எதுக்குமே நீ வந்து உயிரோடு இருக்கும்போதே அந்த மனம் திரும்பி வந்துடணும், அதுக்கு பாவ மன்னிப்பு பெறுவேன். ஆனால் மறித்த பிறகு நீ எதுவுமே செய்ய முடியாது, அக்கினிக்கு தான் நீ தள்ளப்படுவான்னு சொல்கிறாரு. அப்போ ஆவியானவருக்கு விரோதமாக செய்யவே கூடாது, பேசவே கூடாதுங்கிறத ஏன் சொல்கிறாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த சொந்த முயற்சினால செய்யலை, ஆவியானவர் கொடுத்த அந்த வரத்தின் மூலமாக அந்த நமக்கெல்லாம் ஒரு வரம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியுது. நமக்கு ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த வேலை செய்யணும் சரி, அதற்கு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதனால் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு தான் இந்த அற்புதங்களெல்லாம் செய்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ அவன் வந்து சட்டப்படி தான் செய்கிறார வெளியே எதுவுமே நமக்கு நீ சொல்லிவிட்டு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் இப்படியே செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானம் பெற்று வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இவர் என்னுடைய நேசகுமாரன் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அவர் கரையேறி வந்து அதுக்கப்புறம் தான் அற்புதங்களே அதிசயங்களை செய்கிறாரு. அதுக்கு முன்னாக அவர் அற்புதத்தை செய்யலாம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த செய்கிறார் வழியாக பிசாசுன்ட்டு இவன் சொன்னதுனால உனக்கு வந்து அதுக்காண்டி தண்டனை உண்டு அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னாக்கி பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் யாருக்கும் நம்ம பேசவோ நமக்கு செய்தக்கோ நமக்கு அதிகாரம் கொடுக்கல, அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்கிறாரு. அதை பயமுறுத்தலை. ஆனால் வந்து என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஆவியான அவ்வளோ பெரிய பரிசுத்தமாய் நமக்கு தரக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர், ஆண்டவருடைய தந்தை நமக்கு ஒரு அருளப்பட்ட ஒரு தேற்றரவாளன்.
நான் உன்னை தனியாக விடலை, உன்னை தேற்றுறவாளன் மூலமாக உன்னை தேற்றுறதுக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாருல்ல. அப்போ நம்மளை தேற்றுறதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு, நம்மளை பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான். அவர் இயேசுக்கும் இருந்தது, நமக்கும் தந்திருக்கிறாரு. அதை தூசிச்சு ஏதோ பேசுனாங்கனாக்கி அதுக்கு ஏற்ற பலனை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் அந்த வசனம் சொல்லுது. அதனால் அதுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. தாவீது சவுலை கொல்லணுங்க நாட்கள் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன நமக்கு வந்துட்டாரு, வந்து நமக்கு எங்கேயுமே போக முடியாதபடி நம்மகிட்ட நம்ம கைகிட்ட தான் இருக்கான், நம்ம இவனை என்ன செஞ்சிடலாம், கொண்டுடலாம், இல்லாட்டா என்னமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டார் தாவீது. ஏன் தேவதூஷணம், ஆண்டவர் ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை தொடுறதுக்கு நம்ம பயப்படணும். அப்படி அந்த துணியை கிழிச்சதுக்கு கூட அவர் பயப்படுவார். ஐயோ, நான் அந்த துணியை, அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷனுடைய துணியை கிழிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த பயத்தோடு அவர்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வசனத்தில் படிக்கலாம். அப்போ தேவ தூஷணம் அப்படிங்கிறதே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா அதுக்கேற்ற தண்டனை அவங்க செஞ்சாங்கன்னா, தவறு செஞ்சாங்கன்னா தண்டனை கொடுக்கறது அவர் தான் ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு, அவர் தான் வழி நடத்துகிறாரு. அவருக்கு விரோதமாக செஞ்சோம்னா அவர் பார்த்துக்கிடுவார். அவர் பார்த்துக்கிறத நாம் எடுத்து நாம் ஏதோ சொல்லும் பொழுது அந்த தண்டனை நமக்கும் கிடைக்கும். அதனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிற மனுஷங்களுக்கு அவங்க ஊழியம் செஞ்சாலும் சரி, அவங்க பேசும்பொழுதும் சரி, அவங்களுக்கு நாம் நியாயம் தீர்க்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதை நம்ம செய்யாமல் இருந்து இந்த தண்டனைக்கு தப்பிக்கணும், நம்ம மனம் திரும்பி வரணுங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். அதை நம்ம செய்வோம். இந்த பரிசையை செஞ்ச வேத பாரம் செஞ்ச மாதிரிலாம் நம்ம செஞ்சுட்டு அலையக்கூடாது. அந்த வேத பாருங்க எவ்வளோ வேதத்தை படிச்சிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியான பாதையில் செல்லாமல் அவன் அசுத்தமான வாழ்க்கையில் போய் அவன் தண்டனை பெற்றுக்கொள்வது மாதிரி ஆண்டவர் பேசுகிறான். அதுக்கு சொல்கிறாரு ஆண்டவர், இன்மையிலையும் மறுமையிலும் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் இங்கே சுகம் பெற்றாங்க, சுகமின கையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகத்தினால தான் அவர் செய்கிறார். இந்த வார்த்தையை அனுப்பி தானே செய்கிறாரு. அப்போது அந்த சதை வளருதுன்னு நம்ம பார்ப்போம். திமிர்வாதக்காரன் உடம்பு முடியாமல் அப்படியே சுருண்டு கிடக்கிறவனா என்ன செய்தார், படுக்கை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய அதிகாரத்தில் வார்த்தைகள் அந்த அபிஷேகத்தின் மூலமாக தான், அந்த அதிகார வார்த்தையினால, அந்த வார்த்தையினால தான் அவங்களுக்கு சுகமே கிடைக்குது. அவங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் கிடைக்குது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஊழியம் செஞ்சாலும் சரி, மற்ற எந்த காரியம் செஞ்சாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். மற்றவங்களை ஏதோ சொல்லி நம்ம அதை குறைபாடு செய்யவும் கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அது செய்யாமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது அந்த அபிஷேகத்தினாலே தான் நாம் மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கணுமோ ஏதோ ஆண்டவர் சொல்கிறதுனால அந்த வார்த்தை மூலமாக தான் நம்ம அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். மற்ற ஆண்டவருடைய அபிஷேகத்தின் பெற்றுக்கொண்டவங்களுக்காண்டி நம்ம ஜெபிக்கிறத செய்யலாமே வழியே மற்றவங்களுக்காக நம்ம மற்றவங்க பற்றி நம்ம ஏதோ பேசுகிறதோ, இந்த தேவ தூஷணம்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி நம்ம இந்த பிசாசு பிடிச்சவன் அப்படிலாம் நம்ம சொல்கிறது தவறு. அதனால் நீங்கள் அந்த நம்ம ரொம்ப கடைப்பிடிக்கணும். அபிஷேகத்தினால நிறையப்படணும். நாம் அபிஷேகத்தினால நிறையப்பட்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நம்மளை அபிஷேகிக்காரு. அதை நம்ம செய்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல கடைப்பிடிச்சிட்டு ஆண்டவர் நோக்கி தான் நம்ம தேடணும் ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் அபிஷேகம் பெற்ற எந்த மனுஷனையோ எந்த ஊழியக்காரங்களையோ நாம் குறை சொல்கிறதுக்கு நம்ம துணியவே கூடாது. அதை ரொம்ப முக்கியமாக இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை நம்ம செஞ்சு அந்த பாவத்தில் நம்ம விழுந்துடக்கூடாது. நம்ம அப்படி பேசினோம்னா மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நம்ம அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய மரணம், அவருடைய சிலுவை மரணமே அதுதான். மரணத்தினால நம்ம ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தது காரணமே என்னென்னா நம்மளை ரட்சிக்க. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி இந்த நாட்களில் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வசனங்கள்லாம் தியானிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென். ஜெயிப்போம். இணைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இணைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி
இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆம் சுவாமி, யார் கைவிட்டாலும் நீங்க ஒரு பொழுது எங்களை கைவிடாது காத்து வழி நடத்துகிற தேவனா இருக்கீங்க. எங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை தந்து நடத்துகிற தேவனா இருக்கீங்களாக்கா, நன்றி செலுத்துறப்பா. அதை பெற்றுக்கொண்டு உலகத்துல வாழ, எங்களை ரட்சிக்க, எங்களை ஆண்டவரை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வந்தீங்களாக்கா, நன்றி. இந்த சிலுவை மரணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. இந்த விடுதலை தர எங்களுக்கு வீட்டிலிருந்த தேவனா இன்றைக்கும் எங்களோடு வாசம் பண்ணுகிறவரா இருக்கீங்களே அக்கா, நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேவ தூசணம் சொல்லாதபடி எங்களை காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறையா. அது இன்மைக்கும் மறுமைக்கும் எங்களை பாவத்திலே உண்டாக்கி ஆண்டவரை அக்கினி கடல்லே நாங்கள் விழுவோம் என்று சொல்லி ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தை கொடுத்துருக்கீங்களே ஆண்டவர், அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா. எச்சரிப்பின் சத்தை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அநேகர் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய குமாரனத்திலே ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை வாழ்கிற பிள்ளைகளாக வாழ தேவன் தாமே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவரை எதற்கும் எதிராக நாங்கள் பேசாதபடி எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக எங்களுக்கு தந்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாக நான் காணப்பட அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நடத்துகிற தேவன் இந்த நாட்களே நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அந்த ஆண்டவரே காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது ஆண்டவரே மற்றவர்களை பற்றி நாங்கள் பேசாதபடி தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு என்ன கற்று தருகிறீரோ ஆண்டவரே, நீங்க அப்படித்தானே கற்றுக்கொண்டீங்க. பிதா என்ன சொல்லுகிறாரோ, பிதா என்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னீங்க, பிதா கற்றுத்தருவதை செஞ்சீங்களே ஆண்டவரே, அப்படி நாங்கள் செய்யத்தக்கதான கிருபை தாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய தேற்றவாளனை தந்திருக்கேன். அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அது எப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு நடத்தும் என்று அந்த விசுவாசத்திலே நாங்கள் பெறப்பட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. நீங்க கற்றுத்தருவதை நாங்கள் அதை கடைபிடிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தினால் நிறைய பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியானவரால் தான் இந்த அற்புதங்களை செய்கிறேன், இந்த அதிசயங்களை செய்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்களையும் கொண்டு நீங்க செய்ய இருக்கிற காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவரே எங்களை நாங்கள் பாவம் செய்யாதபடி இந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாய் வாழ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க துரிதப்படுத்தி அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற வாஞ்சியை நீ தந்து உங்களுடைய ஈரத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அபிஷேகம் இல்லை என்றால் உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமா வாழ முடியாது. நீங்க பரிசுத்த, நாங்கள் பரிசுத்தமா இருக்கணும் தகப்பனே. அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையை நீங்க தந்திருக்கீங்க. பிள்ளைகளை அப்படியே நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாயா. கடைசி நாட்களே ஒவ்வொருவரையும் நிறைப்பென்று சொன்ன அந்த வார்த்தை இந்த நாட்களிலே நிறைக்கப்பட்டு பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் தாமே அபிஷேகித்து வழிநடத்தமா ஜெபிக்கிறாயா. முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். இடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க, ஆசீர்வதிங்க. இடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்குங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே அற்புதங்களை செய்து இந்த நாட்களே நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறேன் என்று உண்மையே பறைசாற்ற உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கட்டும் பிள்ளைங்க. பிள்ளைகளுடைய எல்லா தேவையும் சந்தித்து நடத்துங்க. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு விடுதலை செய்ய தந்தபடினால் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியும் எங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். துதிக்கிற மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகன் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.